மாசமா இருக்கிற பொண்ணு அழக்கூடாதுமா, குழந்தைக்கு ஆகாது. இது மாதிரி நிறைய பெரியவங்க நம்மளை சுற்றி சொல்லியிருப்பாங்க. பட் உண்மையில் அவங்க சொல்கிறது கரெக்ட் தானா? அம்மா அழுதா அதனால பாப்பாக்கு என்ன பாதிப்பு இருக்கும்? அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், நான் டாக்டர் அபிநயா விஜயகுமார். நான் ஒரு டாக்டர் அண்ட் பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி கோச். இந்த வீடியோவில் கர்ப்ப காலத்தில் அம்மாவோட எமோஷன்ஸ் எப்படி பாப்பாவை இம்பேக்ட் பண்ணும், அதாவது பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்ப காலத்தில் அம்மாவும் பாப்பாவும் நிறைய ஹார்மோன்ஸ்னால பிணைக்கப்பட்டிருக்காங்க. அம்மாவுக்கு என்ன நடந்தாலும் அதோட பாதிப்பு குழந்தைக்கும் இருக்கும். கர்ப்ப காலத்துல அம்மாவும் குழந்தையும் சேர்ந்தே தான் இருக்காங்க. இது உடல் அளவுல மட்டும் இல்ல, மனதளவுலையும் தான். இது ஏதோ உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காகவோ இல்லைன்னா உங்களை ஆறுதல் சொல்றதுக்காகவோ கிடையாது. இது எல்லாமே சயின்டிபிக்கலி ப்ரூவன். அம்மாவும் குழந்தையும் ஹார்மோன்ஸ்னால பிணைக்கப்பட்டிருக்காங்க. அம்மாவோட ஹார்மோன்ஸ் குழந்தையில ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்கும், அதாவது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அம்மா கர்ப்ப காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா, எப்பப்பெல்லாம் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களோ அப்போல்லாம் அவங்க என்டார்ஃபின்ஸ், செரட்டோனின்ஸ், டோபமின் இந்த மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. இது கர்ப்ப காலத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லா ஜீவராசிக்குமே எல்லா டைம்ல நடக்கிறது தான். பட் கர்ப்ப காலத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கர்ப்ப காலத்துல அம்மாக்கு இந்த ஹார்மோன்ஸ்லாம் எக்ஸஸா ரிலீஸ் ஆகும்போது அவங்களோட ரத்த அளவுல இந்த ஹார்மோன்ஸ் பீக் ஆகும், அதாவது அதிகமாகும். அந்த ஹார்மோன்ஸ் அதிகமாகும் போது அது ரத்தத்தின் மூலமா குழந்தைக்கு நஞ்சு கொடியிலையும் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்லையும் போய் சேரும். ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னா நம்மளோட பனிக்குட நீர் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதில் போய் சேரும்போது எந்த ஹார்மோன்ஸ் அதிக அளவில் இருக்கும்போதும் அதை குழந்தையால உணர முடியும். ஸோ இப்போ அம்மா சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் அம்மா ஒரு நெகிழ்ச்சியாக ஆக்குது அப்படின்னா, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா என்னோட வயிற்றுக்குள்ள அந்த குழந்தைக்கும் அந்த ஹார்மோன்ஸை சென்ஸ் பண்ண முடியும். அப்போது என்ன ஏதுன்னே தெரியாமல் உள்ள அந்த குழந்தையும் சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அம்மா ஹாப்பியாக இருக்காங்க போல, அதனால தான் எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, எனக்கு ஏதோ சிரிக்கணும் போல இருக்குது, சந்தோஷமாக இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ இது சந்தோஷத்துக்கு மட்டும் இல்லை, அதே மாதிரி ஆப்போசிட்டில் அம்மா ரொம்ப வருத்தமாக இருக்காங்க, அம்மாவை ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப சீரியஸாக பாதிக்குது, அம்மா அழறாங்க, டிப்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், கேட்டிகோலமைன்ஸ், அட்ரினலின் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் நம்மளோட ரத்த அளவில் ஜாஸ்தி இருக்கும்போது இது ரத்தத்தின் மூலமா நஞ்சு கொடிக்கும் பனிக்குட நீருக்கும் போய் சேரும். முன்னாடி சொன்ன மாதிரியே எந்த ஹார்மோன்ஸ் பனிக்குட நீர்ல அதிகமா போய் சேரும்போதும் நஞ்சு கொடியில அதிகமா போய் சேரும்போதும் அதை குழந்தையால சென்ஸ் பண்ண முடியும். இப்போ என்னன்னே தெரியாம குழந்தைக்கு உள்ள படபடன்னு இருக்கும், பயமா இருக்கும், ஒரு பதட்டமா, ஒரு நெஞ்சு படபடன்னு அடிக்கிற மாதிரி இது எல்லாமே குழந்தையால ஃபீல் பண்ண முடியும். குழந்தைக்கு மறுபடியும் என்னவோ நடக்குது, அம்மா பயப்படுறாங்க, அதனால என்னால் அது உணர முடியுது. இது மட்டும்தான் தெரியும். எவ்வளோ ஒரு அழகான விஷயம் இல்லைங்க? என்னன்னே தெரியாம உங்களோட சந்தோஷத்தை அவங்களோட சந்தோஷமாகவும் உங்களோட துக்கத்தை அவங்களோட துக்கமாகவும் ஏற்றுக்கிறாங்க. இதை விட ஒரு அழகான பிணைப்பு வேற என்ன இருக்கு? ஆனா இந்த ஒரு அழகான பிணைப்பை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, டாக்டர் செக்அப் கரெக்டா போனா போதும், லேப் டெஸ்ட்லாம் கரெக்டா எடுத்தா போதும், ரத்த அளவு நல்லா இருந்தா போதும், பனிக்குட நீர் நல்லா இருந்தா போதும், குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருந்தா போதும். ஆனா நீங்க குழந்தையோட உடல் ரீதியான வளர்ச்சியை மட்டும்தான் பாக்குறீங்க. மன ரீதியான வளர்ச்சியையும் சேர்த்து பார்த்தா மட்டும்தான் உங்களோட குழந்தை ஆரோக்கியமான குழந்தையா வளரும். இதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க. ஏன் தெரியுமா? ஃபிசிக்கலாக, அதாவது இந்த ஸ்கேன்ஸு, பிளட் டெஸ்ட்டு, இது எல்லாமே எக்ஸ்டர்னல் பேராமீட்டர்ஸ் ப்ளஸ் மெஷர் பண்ணி இதை இவ்வளோதான் அதிகமாக இருக்குது, நார்மலாக இருக்குது, அப்நார்மலாக இருக்குன்னு புட்டு வச்சிட முடியும். ஆனால் மன ரீதியான வளர்ச்சியை மெஷர் பண்ணுறதுக்கு எந்த கருவியும் இல்லை. ப்ளஸ் இதை நீங்கள் வெளியே தேடவும் முடியாது, கிடைக்கவும் கிடைக்காது. இது ஃப்ரீயாக உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஃப்ரீன்றதுனாலயோ என்னவோ நம்ம மக்கள் இதை ரொம்ப லேசாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் மன ரீதியாகவும் என்னைக்கு நீங்கள் உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை ரொம்ப சீரியஸாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களோட குழந்தை ஒரு முழுமையான வளர்ச்சி, அதாவது ஹாலிஸ்டிக் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம், அதை பெற முடியும். இப்போ நான் சொன்ன எல்லாமே அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நிறைய ஆர்டிகல்ஸ் ஆல்ரெடி இன்டர்நெட்ல இருக்கு. மறக்காம போய் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிடுங்க. அண்ட் என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் ரெகுலரா போடுற பிரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த டாபிக் பத்தின உங்களோட டவுட்ஸ் பிளஸ் வேற எந்த டாபிக்ஸ் பத்தி நான் வீடியோ போடணும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கன்னா
அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே மாமிஃபைட்.